வணக்கம் நண்பர்களே, நம்ம பர்வதமலைக்கு வந்திருக்கோம். இதுதான் பர்வதமலையோட என்ட்ரன்ஸ் கேட்டு. காலையில் 5:30 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஆஞ்சநேயர் அவரை வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் 5:30 மணிக்கு. இது மலையோட வியூ. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. என் பையன் முன்னாடி போகிறான். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் எப்படி ட்ரிப் இருக்க போகுதுன்றது தெரியும். முதல் பாதை வந்து படிப்பாதை, படிப்பாதைக்கு அப்புறம் கற்பாதை, அப்புறம் கம்பி பாதை, அப்புறம் கடப்பாரை பாதை, அப்புறம் ஆகாய பாதைன்ட்டு 5 பாதையை தாண்டி நம்ம இந்த அட்வென்ச்சரில் போகிறோம். முதல் வந்து படிப்பாதையில் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக தாங்க இருந்தது. அப்புறம் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் இது வரைக்கும் இது மாதிரி ட்ரிப் போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். பசங்களோடு போனோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. படிப்பாதை ஏறுறதுக்குள்ளேயே மொத்தம் 1273 படி இருந்ததுங்க. ஏறிட்டோம். அந்த படி ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு நாங்கள் ஏறுறதுக்கு. இதில் என் பையன்தான் கொஞ்சம் ஈஸியாக ஏறிட்டான். ஏன்னா அவன் ஆல்ரெடி இது மாதிரி ட்ரெக்கிங் போயிருக்கான் அவங்க அப்பா கூட சபரிமலைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கல்பாதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கல்பாதையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கரடு முரடாக இருந்ததுங்க கல்பாதை. அதுலேருந்து எடுத்த வியூ தான் இது. பார்க்குறதுக்கு நந்தி பகவான் மேலே அம்மையப்பன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது பாருங்கள். நல்லா இருந்தது இந்த வியூ. பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. நந்தி பகவான் மேலே அம்மா இருக்க மாதிரி அம்மையப்பனும். பர்வதமலையோட சிறப்பு என்ன அப்படின்னாங்க, நம்ம நினச்சா பர்வதமலையில் இருக்க சிவனை பார்க்க முடியாதாங்க. அவர் நினச்சா மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுமா. நம்ம அங்கே போய் நின்றுட்டா போதும், அவர் எப்படியாவது நம்மளை ஏற்றி இறக்கிடுவாருங்க. இந்த மலையோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதில் விழுந்த ஒரு சின்ன துகள் தான் பர்வதமலைன்னு சொல்கிறாங்கங்க. இது கடப்பாரை பாதைங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலான இது. நம்ம சிவன் வந்து கைலாயத்திலேருந்து வரும்போது முதலில் பாதம் வைத்த இடம் அப்படின்னா அது பர்வதமலையை சொல்கிறாங்க. இதுதான் அந்த இடம். அதுக்கப்புறம் ஆகாய பாதைக்கு போக போகிறோம். இது தாங்க அதை ஸ்டார்ட் பண்ணி இதை ஏறி முடித்ததும் கோவில் கோபுரம் வந்தாச்சுங்க. ஒரு வழியாக 4500 அடிக்கு மேலே இருக்கும். வந்து அப்பாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கோயில் கோபுரத்தை வந்து பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்தது, அவ்வளோ கஷ்டமாகவும் இருந்ததுங்க. 4500 அடிக்கு மேலே இருக்கோங்க. ஒரு வழியாக வந்து சிவபெருமானை சந்தோஷமாக பார்த்தாச்சுங்க. நாங்கள் உள்ளே வீடியோ எடுக்க முடியல, இன்றைக்கி சனி பிரதோஷம், அதனால் உள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியும். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்லங்க, நம்ம என்ட்ரன்ஸில் இருந்தது. மலை மேலேருந்து பார்த்தா ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியுதுங்க. இது நல்லா இருந்தது. இந்த சிவனை வந்து பார்த்தது, அதுவும் சனி பிரதோஷத்து அன்றைக்கி வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா தரிசனம் இருந்தது. எங்கள் கையாலேயே நாங்கள் அபிஷேகம் பண்ணோம் சிவனுக்கு. உங்களாலேயே முடிஞ்சுது அப்படின்னா நீங்களும் ஒரே ஒரு தடவையாவது வந்து பர்வதமலையை பார்த்துட்டு போங்க. ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய.